வளமுடன் வாழ்க. இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறைப்படி சமையல் பண்ண போகிறோம். மண் பாத்திரம் வச்சு அது கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக சின்ன குழந்தைங்க மாதிரி சின்ன சின்ன இதில் பண்ண போகிறோம். கருப்பட்டி குலோப்ஜாம் பண்ண போகிறோம். குலோப்ஜாம் பண்ண போகிறோம். அது ஜீனியில் பண்ணாமல் கருப்பட்டி பாகில் பண்ண போகிறோம். சின்ன கருப்பட்டியாக 4 கருப்பட்டி எடுத்து தண்ணி சூடேற்ற வச்சுருக்கோம். அதுக்குள்ளே கருப்பட்டியை போடுறோம். மாவு குலோப்ஜாம் மாவு பிணைய போகிறோம். பால் ஊற்றி பிசைய போகிறோம். எவ்வளோ பால் தேவையோ நம்ம தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சுக்கிடுவோம். நெய்யை காய வச்சுருவோம். எண்ணெய் சூடேறினோன்னு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம குலோப்ஜாமுக்கு உருட்ட போகிறோம். குலோப்ஜாம் மாவில் இப்போ குட்டி குட்டியாக உருண்டை போட்டு வச்சுக்கிறோம். சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கிறோம். அப்போ தான் குலோப்ஜாம் நல்லா ஒரே மாதிரி பொன்னிறமாக வேகும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ உருண்டையில் உள்ளே போடுறோம். அங்கிட்டு வேறு அடுப்பு ரெடி ஆகுது. இப்போ கருப்பட்டி பாகு ரெடி ஆகுது. குலோப்ஜாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா 2 தடவை பெரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு புன்முறுவலாக வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே எடுத்துடணும். தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா எண்ணெய் வடிஞ்ச பிறகு கருப்பட்டி பாகில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ கருப்பட்டி பாகை வடிகட்டி எடுத்துக்கிறோம். கருப்பட்டி ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி பிரியர்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ 1/4 மணி நேரம் குலோப்ஜாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சாப்பிடுவோம். எப்பயும் நம்ம ஜீனியில் பண்ணுவோம். ஜீனியோட கருப்பட்டி பாகு ரொம்ப நல்லது. அது மாதிரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே எல்லாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்கள் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.